சாப்பிட்டுட்டு இருக்கோம் 7 பேர். அந்த டைனிங் டேபிள்ல எனக்கு கிடைச்ச 2 வெளிச்சத்தை சொல்லிட்டு போறேன். 2 விஷயம். அவரு என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார். என்னை வெற்றி பெற செய்தது, இந்த மேடையில் இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருப்பது காரணம் என் 500 பரிசுகள் அல்ல, 500 வெற்றிகள் அல்ல, 1000 தோல்விகள்னு சொன்னார். கிடையாது, தப்பு தப்பு. இந்த சொல்லில் தான் இருக்கிறது சூட்சுமம். நான் இங்கே நிற்பதற்கு காரணம் 500 பரிசுகள் அல்ல, 1500 மேடைகள். அது தோல்வி அல்ல. அது எப்படி தோல்வியாகும்? நான் கலந்து கொண்டேனே, அது எனக்கு கொடுத்தது. எனக்கு என்ன முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு தானே கிடைக்கல. ஆனால் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுல, அது எப்படி சார் தோல்வியாகும்? கிடையாது. நான் பேசும்போதே தெளிவா தான் பேசுவேன். அவர் உட்கார்ந்துகிட்டு 2 விஷயம் சொல்றாரு. அந்த 2 விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் கடினமான விஷயம் தான். புரிந்து கொண்டால் இன்றிலிருந்து வாழ்வின் நிலை வேறு விதமாக உங்களுக்கு மாறலாம். எனக்கு மாறியதை போல. இவனுக்கு என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுனால தான் இதுவரைக்கும் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைப்பானோ, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது ஒன்று படிக்கணும். ஏன் படிக்கணும்னா நான் இவ்வளவு சம்பாதிக்கணும். அவர் சொன்னார், நம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்திருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியாமல் இருப்பது நம்மை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்பதுதான். என்ன வார்த்தை சார் அது? என்ன வச்சுட்டு நான் என்ன பண்றது? இப்போ உட்கார்ந்து இருக்கார் இறையன்பு சார், உட்கார்ந்து இருக்கார். இந்த மூளை இருக்குல்ல, அவருடைய மூளை எவ்வளவு சார் சிந்திச்சு இருக்கு, எவ்வளவு எழுதி இருக்கு, எவ்வளவு பணியாற்றி இருக்கு. அந்த மூளையையும் இந்த உடலையும், இயற்கை கொடுத்த உடலையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்த காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் பல நூல்களை தந்து, பல மேடைகளை கண்டு, பல நேரங்களில் உயர்ந்த பதவிகளையும் வகித்து உட்கார்ந்திருக்கார். இன்னும் முடியல, இன்னொரு 20-25 வருஷம் வேலை இருக்கு அவருக்கு. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நமக்கு தெரிவதில்லை என்றால், நான் இளைஞர்களிடம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் அற்புதமான வயதில் இருக்கிறீர்கள். அந்த வயதை வீணடிக்காமல் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதிலே தெளிவுறுங்கள். பலருக்கு தெரிவதே இல்லை. ஒருத்தர் சொல்றார் 60 வயசு அவருக்கு, கேவலமா நடந்துக்கிட்டார். 60 வயசுல இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்களே சொன்னார் பாருங்க பதில். ஆனா அது உண்மைதான் சொன்னார். அவர் நேர்மையான மனுஷன். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. எல்லாருக்கும் புதுசு தானே சார், அந்த வினாடி எல்லோருக்கும் புதுசு தானே. ஆனால் அதை குற்றமற்றதாக வைத்துக் கொண்டிருப்பதற்காகத்தானே இந்த அலைச்சல்கள் எல்லாம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், இந்த திருவிழாக்கள் எல்லாம். பாருங்க, அவர் சொன்ன 2வது விஷயத்தை சொல்றேன். ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா, சின்ன வயசு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கலெக்டர் சாருக்கு சொல்றேன், நான் ஆசிரியர், நீங்கள் எல்லோரும் ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஜெயித்த இடம் எது தெரியுமா? உட்கார்வதற்கு இடம் இல்லை என்றாலும் இளைஞர்கள் நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜெயித்த இடம் இது. கேட்கின்ற பழக்கத்தை குழந்தைகளிடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பல முயற்சிகளுக்குத்தான் இருக்கும். அந்த முயற்சியில் கலெக்டர் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். நான் இப்படி யோசிக்கிறேன். அவர் சொன்ன 2வது சொல் என்னை ரொம்ப சிரமப்படுத்தின சொல். If you touch, இங்கிலீஷ்ல தான் சொன்னார், அது நான் தமிழ்ல சொல்றேன் மறுபடியும். If you touch anything under the sky, it has its own price tag. அவர் என்ன சொல்றார்? இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை உண்டு. அதை கொடுத்து விட்டுத்தான் நீ அதை பெற முடியும். அது எதுவாக கூட இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இந்த எந்த ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக கூட இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் விலை என்பது பணத்தினால் ஆனது அல்ல. பணத்திலான ஆனது மட்டுமல்ல விலை என்பது. அதற்கு சரியான விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு விலை தராமல் எதுவும் நம் கைக்கு வராது என்கின்ற 2 சூட்சுமமான விஷயத்தை அவர் சொல்லிவிட்டு போனார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். பல நேரங்களில் நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்றோம். இப்ப இவ்வளவு அலர்ட்டா இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் பதில் சொல்லுங்க. அது இண்டிவிஜுவல் क्वेश्चन தான், இண்டிவிஜுவல் ஆன்சர் தான். எல்லாரும் சொல்லலாம் பதில், யாரும் யோசிக்காதீங்க, அவங்க அவங்களுக்கான பதில் சொல்லிடுங்க.
சத்தமாவும் சொல்லலாம், சைலண்டாவும் சொல்லலாம். ஆனா பதில் சொல்லிடுங்க. கேட்கவா? ஆர் யூ வித் மீ? ஆம் ஐ ஆடிபிள்? இந்த ரெண்டு விஷயத்தையும் கேட்டு கேட்டு எங்களுக்கு பழக்கம் டீச்சர்ல, முக்கியமா கொரோனால. சார் ஆம் ஐ ஆடிபிள்? ஒன்றும் பதில் சொல்லாத, மரண உருவத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்களுக்கு சத்தம் போட்டு போட்டு பழக்கம். பாருங்க, ஒரு கியூ நின்றுட்டு இருக்கு, 20 பேர் நிற்கிறாங்க கியூல. 3 மணி நேரமா கியூ நிக்குது. நீங்க நிக்கிறீங்க, ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள். கவுண்டர் திறக்குது. ஒருத்தர் தலைவிரி கோலமா ஓடி வந்து சொல்றார், டிக்கெட் வாங்குறவர் தான் வச்சுக்கோங்களேன், சார் 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 நான் வாங்கிக்கிறேன் சார், சார் என்னை விடுங்க சார் உங்ககிட்ட கெஞ்சுறார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள். என்ன செய்வீங்க? ரொம்ப கஷ்டப்படுறார், பார்த்தாலே தெரியுது. ரியலி ஹி இஸ் கேப்பபிள் கேண்டிடேட். ஒரு 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 மகப்பேறு அடையக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சிருக்க ஒரு தாயின்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? அலோவ் பண்ணுவீங்களா? பாருங்க, உங்களை அலோவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஓகேவா? சரி, இப்போ அவங்க கவுண்டருக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்க எங்க நிப்பீங்க? நியாயமா? ஏற்கனவே ஒருத்தர் 2வது இடத்துல நிற்கிறாருல்ல, அவர் எங்கே போகிறது? அவர் ஏன் போகணும்? முடிவு உங்களது தானே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கியூங்கிறது பாயிண்ட்ஸ். நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் முன்னாலோ பின்னாலோ போக முடியாது என்பதுதான் ரூல். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்தை, அவன் உங்கள் இடத்தை கேட்கிறான். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 21வது ஆளா நீங்க வந்து நிக்கணுமே தவிர எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. 2வது நிலையில் உங்களை நீங்களே நகர்த்தி கொள்வதற்கு. பேசிக்குங்க, பேசிக் சிவிக் சென்ஸ். நமக்கு பல நேரங்களில் அறம் செய்கிறோம் என்கின்ற பொருட்டிலே பிளாக் ஸ்பாட் வந்துருது, நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் வந்துருது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம நம்மளை பார்த்துக்கணும். நான் சாதாரணமா குழந்தைகள் கிட்ட தான் கேட்பேன், உங்ககிட்டயும் கேட்கிறேன். 50 பேர் ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க முந்தி 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன? ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட்னு சொன்னவங்க எல்லாம் ஃபெயிலு. ஏன்னா 2வது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால ஒரு ஆள் ஓடிட்டு இருக்குல்ல. அறிவு இருக்கிறது, கொஞ்சம் அதில் ஒளி உறும் நிலை வர வேண்டும், அவ்வளவுதான். கொஞ்சம் அலர்ட். சரி, 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன சொல்லுங்க? 49 சொன்னதெல்லாம் ஃபெயிலு. கடைசி ஆளை எப்படி தாண்டுவீங்க? சில பேருக்கு புரியவே இல்லை. கடைசியால தாண்ட முடியாதுயா. கடைசியால் தானே, அதுக்கு பின்னால் தாண்டிங்கன்னா அது யாரு? அது ரேஸ்ல இல்லையே. கேட்கிற கேள்வி ரொம்ப வசீகரமா இருக்கும், அந்த வினாடியில் அது சரியாக தெரியும். அதனால் தான் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுகிறான், வீட்டிற்கு போய் எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் அதை உங்கள் அறிவு என்கின்ற வடிகட்டியால் 2-3 முறை வடிகட்டி தெரிகிறது, நியாயமானது என்று புரிவதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், மற்ற விஷயங்களை புறம் தள்ளுங்கள் என்று சொல்லுவார்.